காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணது 100% கரெக்டான விஷயம் தான், மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே தேசப்பற்று இருக்கிற யாராவது சரி, தேசப்பற்று விட்டுருங்க. இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் முகாமில் தாக்குதல் நடத்தியதை வரவேற்பதாக மதிமுக எம்பி துரை வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். எத்தனை உயிர்கள், எத்தனை பேருடைய தகப்பன்கள் இறந்திருக்காங்க, எத்தனை பெண்களுடைய அவங்க கணவன்மார்கள் இறந்திருக்கிறாங்க, குடும்பங்கள் சிதறிச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில 2 நாடுகள் இருக்கு. இப்போ நம்ம பாகிஸ்தானோட அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் அதுக்கு காரணமானது நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நம்ம தண்ணியை நிப்பாட்டுறோம், வரவேற்கத்தக்கது. என் தண்ணியை நிப்பாட்டுவோம், அப்படின்னாச்சும் நீ வரிக்கு இனிமே இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதெல்லாம் நம்ம 100% அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்றோமா, தாராளமா உங்களுடைய ஃபைட்டர் பிளேன் வச்சு அட்டாக் பண்ணுங்க, தவறே கிடையாது. ஆனால் முழு ஃபுல் ஃபிளெஜ் வார் அதுதான் வேணும்னு சொல்றாங்க சில பேர், சில இயக்கங்கள், சில பேர், சில தலைவர்கள் நம்ம முழுக்குமே அந்த நாட்டோட போர் புரியணும், அதுதான் இறுதி தீர்வுன்னு சொல்லிட்டு தவிர இவன் போய் சண்டை போடுறது கிடையாது. இங்க பேசுற அரசியல்வாதி யாரு போய் சண்டை போடுற, அங்க போய் சண்டை போடுற இந்திய ஜவான் யாருன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், கிராமத்துல இருக்கிற நபர்கள் தான், வேலை இல்லாம செய்யாம அவன் ராணுவத்துல அவன் தான் போய் துப்பாக்கி சண்டை போட போறான். அவன் செத்தா மேக்சிமம் என்ன பண்ண போறீங்க, பாடி வருவோம் மாலை போடுவீங்க, 4 அரசியல் வரும் மாலை வைப்பீங்க, முடிஞ்ச எந்த இதையும் நம்ம பெருசா செய்ய போறது கிடையாது. அந்த குடும்பங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகள் இழக்க போறாங்க, கணவன்மார்கள் இழக்க போறாங்க போர் நடந்ததுன்னா. நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க இப்ப இந்த 26 பேர் மரணிக்கிறாங்க, அதுக்குண்டான நமக்கு நீதி வேணும். அங்க இருக்க டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணுங்க, இண்டஸ் வாட்டர் தண்ணி கொடுக்காதீங்க. அப்பதான் பாகிஸ்தான்கார ஒரு பேச்சுவார்த்தைக்கு இனிமே நாங்க முழு இதுல ஈடுபட பாடுறோம், அதை பண்ண வைங்க நீங்க. ஆனா போர்தான் இறுதி தீர்வு, நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பேசி செஞ்சு ஒரு அரசியல் ஆக்கி, இவன் பேசுற அரசியல்வாதி எவ்வளவு துப்பாக்கி விட்டு போவானா, போக மாட்டாங்க. பேசுவோம், வாய்ச்சோட விட போறான். அதனால அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆட்சி முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் இருக்கக்கூடாது, அது இறுதி கடைசிதான் இருக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாங்க இப்படிதான் செய்வோம், இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது வார் should be the last resort, அது இறுதியில இருக்கணுமே தவிர அது முதல்ல வார்னு சொல்லி போனீங்கன்னா அவன் இழக்கிற சரி, அவனுக்கு 2 கண்ணு போல, நமக்கு 1 கண்ணு போகுது. நம்மளுடைய பிள்ளை நம்ம நாட்டுல இருக்க எத்தனை பேர் சங்கடப்பட போறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக நாடு கிடையாது பாகிஸ்தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜனநாயக நாடு கிடையாது, கிட்டத்தட்ட மிலிட்டரியோட கட்டுப்பாட்டுக்கிட்ட தான் இருக்கு. அவன் எந்த பைத்தியக்காரத்தனமான வேலையும் செய்வானுங்க, அவங்ககிட்டயே நீங்க அணுகுண்டு வச்சிருக்கிறானுங்க. அப்படி அவன் கிறுக்குத்தனமா நம்மள மாதிரி அவனை யோசிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி ஜனநாயகமா யோசிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவன் ஓட்டுல ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோடைய சேதாரம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கும். நமக்கு ஒரு மாநிலமோ ஒரு மாவட்டமோ ஒரு அணுகுண்டு தாக்குதலால பாதிக்கப்பட்டதை யோசிச்சு பாருங்க. அதான் நாங்க சொல்றோம். நாங்க வார் should be the last resort நான் சொல்றேன். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணது 100% கரெக்டான விஷயம் தான், மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே தேசப்பற்று இருக்கிற யாராவது சரி, தேசப்பற்று விட்டுருங்க. மனிதநேய மிக்கவர்கள் நமக்கு 26 பேர் அவங்க கொண்டிருக்காம, இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது, பதிலுக்கு செய்ய வேண்டிய நம்ம நிர்பந்தம் இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.